வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளிற்காக நான் ஹரிணி. ஏமனின் ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கம் இலக்குகள் மீது நடத்தப்பட்ட அமெரிக்க விமான தாக்குதல்களில் 74 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 171 பேர் காயமடைந்தனர் என்று ஹவுதி இயக்கம் கூறியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவுப்படி ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கங்களுக்கு எதிரான புதிய இராணுவ தாக்குதல்களில் இதுவரை அறியப்பட்ட மிக மோசமான தாக்குதல் அது. அமெரிக்க விமானங்கள் ஏமனில் ஹவுதி கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள எண்ணெய் துறைமுகங்களை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. ராஸ் இசா துறைமுகத்தின் மீதான தாக்குதல் இரவு வானத்தில் பெரிய தீப்பிழம்புகளை ஏற்படுத்தியது. ஏமனில் தொடர்ந்து நடைபெறும் அமெரிக்க தாக்குதல்களில் முதல் தடவையாக எண்ணெய் துறைமுகம் ஒன்று தாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஏமனில் அமெரிக்க தாக்குதல்களின் ஒரு பெரிய விரிவாக்கத்தை காண முடிகிறது. மார்ச் 15ஆம் தேதி முதல் தொடங்கிய ட்ரம்பின் தாக்குதல்களின் எண்ணிக்கையை மதிப்பிடுவது கடினமாக உள்ளது. ஏனெனில் இப்போதெல்லாம் அமெரிக்க மத்திய கட்டளை தளம் சான்கோம் அதன் தாக்குதல்களின் இலக்குகள் மற்றும் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர் என்பது உட்பட எந்த தகவலையும் வெளியிடுவதில்லை. இதற்கிடையில் ஹவுதிகள் தாக்கப்பட்ட பகுதிகளுக்கான பொதுமக்களின் அணுகலை கண்டிப்பாக கட்டுப்படுத்துகிறார்கள். அவர்களும் தாக்குதல்கள் பற்றிய முழுமையான தகவலை வெளியிடவில்லை. காரணம், அமெரிக்க விமான தாக்குதல்களில் பல ஹவுதிகளின் இராணுவ மற்றும் பாதுகாப்பு தளங்களை குறிவைத்திருக்கலாம். ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கத்திற்கு எரிபொருள் போய் சேராதிருக்க ஏமனின் ராஸ் இசா எண்ணெய் துறைமுகத்தின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன என்று ஊகிக்கலாம். ஏமனில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நாட்டின் கணிசமான பிராந்தியத்தை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹவுதிகளுக்கு சட்டவிரோத வருவாயை இழக்க வைக்க அமெரிக்க படைகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஒரு அறிக்கையில் மத்திய கட்டளை தளம் சான்கோம் தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையில் இந்த தாக்குதல்கள் ஏமன் மக்களுக்கு தீங்கு விளைவிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை, அவர்கள் ஹவுதிகளின் அடிமைத்தனத்தின் விலங்கை தூக்கி எறிந்துவிட்டு அமைதியாக வாழ விரும்புகிறார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாக்குதலால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் பற்றி அந்த அறிக்கை எதுவும் குறிப்பிடவில்லை அல்லது சேத மதிப்பீட்டை வழங்கவில்லை. தாக்குதலுக்கு சில மணி நேரத்திற்கு பின்னர் ஹவுதிகள் இஸ்ரேலை நோக்கி ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவினார்கள். அதை இடைமறித்ததாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. டெல்லவீவ் மற்றும் பிற இடங்களில் சைரன்கள் ஒலித்தன. ஏமனின் உள்நாட்டு போர் இப்போது சர்வதேசமயமாக்கப்பட்டுள்ளது. ஒரு சீன செயற்கைக்கோள் நிறுவனம் நேரடியாக ஹவுதி தாக்குதல்களுக்கு உதவுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. அது பெய்ஜிங் நேரடியாக கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது. அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான 2வது சுற்று பேச்சுவார்த்தை இன்று சனிக்கிழமை ரோமில் நடக்க உள்ள நிலையில் அமெரிக்காவின் இந்த மிகப்பெரிய தாக்குதல் நடந்துள்ளது. ஏமனில் ஈரானிய ஆதரவு ஹவுதிகளின் மீது அமெரிக்கா இப்போதெல்லாம் தினமும் தாக்குதல் நடத்தும் நிலையில் இந்த தாக்குதல் மூலம் அமெரிக்கா தெஹ்ரானுக்கு குறிப்பிடத்தக்க செய்தி ஒன்றை சொல்ல முயல்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏமனில் எண்ணெய் டேங்கர் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு உபகரணங்களின் தொகுப்பான ராஸ் இசா துறைமுகம் செங்கடலையொட்டிய ஏமனின் ஹொடிடா கவர்னரேட்டில் அமைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக தீவிர அமெரிக்க விமான தாக்குதல்களால் குறிவைக்கப்பட்ட ஏமனின் கேமரன் தீவுக்கு சற்று அப்பால் உள்ளது. ஹவுதிகள் அல்மசீரா செயற்கைக்கோள் செய்தி சேனல் அதன் பின்விளைவுகள் கிராபிக் காட்சிகளை ஒளிபரப்பியது. துறைமுகம் முழுவதும் உடல்கள் சிதறி கிடப்பதையும் டேங்கர்கள் டிராக்கள் தீப்பிடித்து எரிவதையும் காட்டுகிறது. பிளான்லாஸ் நிறுவனத்திலிருந்து வெளியான துறைமுகத்தின் செயற்கைக்கோள் படங்கள் அளிக்கப்பட்ட எண்ணெய் டேங்கர் மற்றும் வாகனங்களை காட்டியது. செங்கடலிலும் எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. நெதர்லாந்து அமைதி அமைப்பான ஃபாக்ஸின் ஆய்வாளர் விம் சுயிசன்பெர்க் குறைந்தது 3 எரிபொருள் சேமிப்பு டேங்கர் அளிக்கப்பட்டதாகவும் மோரிங் குழாய்களில் இருந்து எண்ணெய் கசிந்ததாகவும் தெரிகிறது என்றார். ஏமனின் மாரிஃப் கவர்னரேட் வரை நீடிக்கப்படும் எண்ணெய் குழாய்களின் முனையமாகவும் இந்த துறைமுகம் உள்ளது. அங்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டு 3 எரிபொருள் சேமிப்பு டேங்கர் மற்றும் மோரிங் குழாய்கள் சேதப்படுத்திவிடத்தான் ஏமனில் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று எடுத்துக்கொள்ளலாம். 2014ஆம் ஆண்டு ஏமனின் தலைநகரான சனாவிலிருந்து சட்ட ரீதியான அரசாங்கத்தை ஹவுதிகள் வெளியேற்றினர்.
அதன்பின் நடந்த ஒரு தசாப்த கால போரினால் ஏமனில் எண்ணெய் ஏற்றுமதி நிறுத்தப்பட்டுள்ளது. ஹவுதிகள் ராசிசா துறைமுகத்தை பயன்படுத்தி எண்ணெயை கொண்டு வந்தனர். ஏமனுக்கு அனுப்பப்படும் எண்ணெய் வெளிநாட்டு மனிதாபிமான உதவியாகவே அங்கு போய் சேருகிறது. ராசிசா துறைமுகத்திற்கு மனிதாபிமான உதவியாக அனுப்பப்படும் பெட்ரோல், டீசல் மற்றும் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயுவை ஹவுதிகள் எடுத்துக் கொள்கிறார்கள். அதன் பின் பொதுமக்களுக்கு அவை விற்பனை செய்யப்படுகின்றன. ஏமனில் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் நடத்தப்படும் விமான தாக்குதலால் ஏற்படும் சேதம் ஏமன் மக்களின் அன்றாட வாழ்க்கையை கடுமையாக பாதிக்கும். அமெரிக்காவின் தாக்குதல் முற்றிலும் நியாயமற்ற ஆக்கிரமிப்பு என்று ஹவுதிகள் கண்டனம் தெரிவித்தனர். ஹவுதிகள் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் பல தசாப்தங்களாக ஏமன் மக்களுக்கு சேவை செய்து வரும் ஒரு முக்கிய பொதுமக்கள் வசதியை அமெரிக்கா குறிவைக்கிறது என்று தெரிவித்துள்ளனர். ஏப்ரல் 9 அமெரிக்க ராஜாங்கத்துறை ஏமனுக்கு எண்ணெய் அனுப்புவது குறித்து எச்சரிக்கை விடுத்தது. ஹவுதிகள் போன்ற வெளிநாட்டு தீவிரவாத அமைப்புகளுக்கு எண்ணெய் அனுப்புவதன் மூலம் ஆதரவை வழங்கும் எந்த ஒரு நாடு அல்லது வர்த்தக நிறுவனத்தையும் பொறுத்துக்கொள்ள முடியாது என்று அமெரிக்க ராஜாங்கத்துறை கூறியது. ஹவுதிகளுக்கு எதிரான டிரம்பின் தாக்குதலில் இதுவரை அறியப்பட்ட மிக மோசமான தாக்குதல் ராசிசா துறைமுகத்தின் மீதான இந்த விமான தாக்குதல் தான். தாக்குதலின் உண்மையான உயிரிழப்புகளை மதிப்பிடுவது கடினம் என்று ஏமன் ஆயுத மோதல் நிகழ்வு தரவு திட்டத்தில் மூத்த ஆய்வாளர் லூஹான் நேவாலோ கூறினார். மேலும் தெரிவித்த அவர், ஹவுதிகள் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் தமது இலக்குகளை மறைத்து வைப்பதால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளனர். ஹவுதிகள் வெளியிடும் எண்ணிக்கையை மட்டுமே எம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரையும் உள்ளடக்கும் இந்த எண்ணிக்கை அறிக்கைகளை ஹவுதிகள் வெளியிடுவதால் எத்தனை பேர் பொதுமக்கள், எத்தனை பேர் ஹவுதி இயக்கத்தினர் என்பதை மதிப்பிடுவது கடினம். பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் பொதுமக்கள் மட்டுமே என்று ஹவுதிகள் இயக்கம் வலியுறுத்த முனைகிறது என்று நெவாலோ கூறினார். ஏமனில் ஹவுதிகளின் ராணுவ இலக்குகளை தாக்கும் அமெரிக்க தாக்குதல்கள் நிலைமையை மேலும் சிக்கலாக்குகிறது என்று பாஷா ரிப்போர்ட் அபாயஸ் ஆலோசனை நிறுவனத்தின் ஏமன் நிபுணர் முகமது அல் பாஷா கூறினார். சுமார் 70 துருப்புக்களை கொண்டிருக்கக்கூடிய கருப்பு வெள்ளை தாக்குதல் காட்சிகளுடன் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இணையத்தில் முன்னிலைப்படுத்திய அமெரிக்க தாக்குதல்களை அவர் சுட்டிக்காட்டினார். இது ஒரு பழங்குடியினர் கூட்டம் என்று ஹவுதிகள் கூறினாலும் அவர்கள் எந்த காணொலி காட்சியையும் வெளியிடவில்லை. பாதிக்கப்பட்டவர்கள் பொதுமக்கள் அல்ல, ஹவுதிகள் இயக்கத்தினர் என்று அமெரிக்கா உறுதியாக கூறுகிறது என்று அல் பாஷா கூறினார். அதே நேரத்தில் ராசிசா எரிபொருள் துறைமுகத்தின் மீதான இரவு நேர தாக்குதல் ஹவுதிகளின் பகிரங்கமாக ஒப்புக்கொண்ட விளம்பரப்படுத்திய முதல் பெரிய உயிரிழப்பு சம்பவத்தை குறிக்கிறது. ஹவுதி தாக்குதல்களுக்கு சீன செயற்கைக்கோள் நிறுவனம் உதவியதாக குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்கா இது தொடர்பான சில தகவல்களை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ராஜாங்க அமைச்சின் செய்தி தொடர்பாளர் டாமி ஃப்ரூஸ் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் சீன நிறுவனத்தின் சாங்வாங் சேட்டலைட் டெக்னாலஜி இயக்கும் ஒரு வர்த்தக செயற்கைக்கோளின் உதவியுடன் ஈரானிய ஆதரவு ஹவுதி தீவிரவாத தாக்குதல்களை அமெரிக்கா நலன்களுக்கு எதிராக நடத்துவதாக குற்றம் சாட்டினார். டாமி ஃப்ரூஸ் தாக்குதல்களை நடத்துவதற்கு சீன நிறுவனம் எப்படி உதவுகிறது என்பதை விரிவாக விவரிக்கவில்லை. ஆனால் தி ஃபைனான்சியல் டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்ட தகவல்கள் உண்மை என்று ஒப்புக்கொண்டனர். தி ஃபைனான்சியல் டைம்ஸ் பத்திரிகை பெயர் குறிப்பிடாத அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி சீன இராணுவத்துடன் தொடர்புடைய ஒரு நிறுவனம் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மற்றும் செங்கடல் வழித்தடத்தில் பயணிக்கும் வர்த்தக கப்பல்களை குறிவைக்க அனுமதிக்கும் நிகழ்நேர செயற்கைக்கோள் படங்களை ஹவுதி இயக்கத்திற்கு வழங்குகிறது என்று குறிப்பிட்டுள்ளது. சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் குற்றச்சாட்டு குறித்து கேள்விகளுக்கு பதிலளித்த போது, நீங்கள் குறிப்பிட்டுள்ள சூழ்நிலை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்றார். அதே நேரத்தில் பிராந்திய அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கு சாதகமான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து நாடுகளையும் சீனா வலியுறுத்துவதாக அவர் ஒரு பொதுவான கூற்றை தெரிவித்தார். செங்கடல் நிலைமை தீவிரமடைந்ததிலிருந்து நிலைமையை தணிப்பதில் சீனா சாதகமான பங்கை வைத்திருக்கிறது என்று சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் கூறினார். அமைதிக்கான பேச்சுக்களை ஊக்குவிப்பது மற்றும் பதட்டத்தை தணிப்பது யார்? பொருளாதார தடைகளையும் அழுத்தங்களையும் சுமத்துவது யார் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்.
உக்ரைனில் போர் புரிந்த ரஷ்ய வாடகை ராணுவம் வாக்னர் குரூப்புக்கு செயற்கைக்கோள் படங்களை வழங்கியதாக கூறி அதே சீன நிறுவனத்திற்கு அமெரிக்கா கருவூலம் 2023ஆம் ஆண்டு தடை விதித்தது. சீன வர்த்தக நிறுவனம் சாங்குவாங் சீன அரசாங்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பது தெளிவாக தெரியவில்லை. கடந்த காலத்தில் அமெரிக்க அரசாங்கம் தனது சொந்த ரகசிய செயற்கைக்கோள் படங்களை நட்பு நாடுகளுக்கு கொடுப்பதை தவிர்க்க உக்ரைன் போன்ற நட்பு நாடுகளுக்கு அமெரிக்க வர்த்தக செயற்கைக்கோள் நிறுவனங்களால் எடுக்கப்பட்ட படங்களை கொடுத்தது. ஏமனில் நடத்தப்படும் அமெரிக்க தாக்குதல்கள் ஒரு மாத தீவிர தாக்குதல்களின் ஒரு பகுதி. ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் கீழ் ஹவுதிகளுக்கு எதிரான புதிய அமெரிக்க தாக்குதல்கள் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் காலத்தை விட மிக விரைவான மற்றும் மிக தீவிரமானவை. ஏனெனில் ஏமனில் ஹவுதிகளுக்கு எதிரான புதிய அமெரிக்க விமான தாக்குதல்கள் ஜோ பைடன் காலத்தில் அமெரிக்கா ஏமனில் ஏவுதளங்களை மட்டுமே குறிவைத்து தாக்கியது போன்றதல்ல. புதிய தாக்குதல்கள் ஹவுதி தளபதிகள் மீது இலக்கு தாக்குதல்கள் மற்றும் நகரின் சுற்றுப்புறங்களில் குண்டுகளை வீசுவது வரை விரிவடைந்துள்ளது. ஹவுதிகள் தங்கள் தலைமையில் எந்த இழப்புகளையும் ஒப்புக்கொள்ளவில்லை. அமெரிக்காவின் புதிய சுற்று விமான தாக்குதல்கள் எதற்காக தொடங்கப்பட்டன? காசா பகுதிக்குள் நுழையும் உதவிகளை இஸ்ரேல் தடுப்பதை தொடர்ந்து ஹவுதி இயக்கம் இஸ்ரேலிய கப்பல்களை மீண்டும் குறிவைக்க தொடங்குவதாக அச்சுறுத்தியது. அதைத் தொடர்ந்து ஜனாதிபதி டிரம்பின் உத்தரவில் அமெரிக்க விமான தாக்குதல்களின் புதிய தாக்குதல்கள் தொடங்கியது. நவம்பர் 2023 முதல் இந்த ஆண்டு ஜனவரி வரை ஹவுதிகள் 100க்கும் மேற்பட்ட வர்த்தக கப்பல்களை ஏவுகணைகளை மற்றும் ஆளட்ட விமானங்கள் மூலம் குறிவைத்து அவற்றில் 2ஐ மூழ்கடித்தனர். ஒரு கப்பலை கைப்பற்றினர். 4 மாலுமிகளை கொன்றனர். இது செங்கடல் கடல் பாதை வழியாக வர்த்தகத்தின் ஓட்டத்தை வெகுவாக குறைத்துள்ளது. இது பொதுவாக $1 டிரில்லியன் பெறுமதி உள்ள பொருட்கள் அந்த கடல் பாதை வழியாக நகர்வதை அபாயத்திற்கு உட்படுத்துகிறது. ஹவுதிகள் அமெரிக்க போர்க்கப்பலை குறிவைத்து தாக்குதல்களையும் நடத்தினார்கள். அவை அனைத்தும் தடுக்கப்பட்டன. ஏமனின் எதிர்காலம் கேள்விக்குறியாகவே உள்ளது. ஹவுதிகள் தலைநகர் சனா மற்றும் நாட்டின் வடமேற்கு பகுதியின் மீது பெரிய அளவிலான கட்டுப்பாட்டை வைத்துள்ளனர். ஏமனின் நாடு கடத்தப்பட்ட அரசாங்கம் ஒரு பிளவுபட்ட கூட்டணியின் ஒரு பகுதி. அவர்கள் இப்போது ஹவுதிகளிடமிருந்து எந்த கட்டுப்பாட்டையும் திரும்ப பெற முடியாது என்று தோன்றுகிறது. இதற்கிடையில் ஹவுதிகளுக்கு எதிராக 10 ஆண்டுகளுக்கு முன்பு போரை தொடங்கிய சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுத்தன. ஏமனில் போர் தரையில் பரவலாக உறைந்திருப்பதாக தெரிகிறது.